என்ன அஞ்சு எதுவுமே பேசாம நிக்கிறா? காஃபி நல்லா இருக்கா? ம் சூப்பராக இருக்கு. ஏன் நீ ஏன் சொல்ல மாட்டியா? நீ ஏன் எதுவும் கேட்க மாட்டியா? நானா கேட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். அப்படி இல்லைங்க, நல்லா இருக்குன்னு சொன்னேன். ம், சரி. உங்க அண்ணா பையன் கியூட்டா இருக்கான்ல? ஆமாங்க, அழகா இருக்கான். ஆ, சரி. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்ன அஞ்சு சொல்லு. இன்னொரு விஷயமா? ம் ஆமாம். சொல்லு அஞ்சு, என்ன? ஆ அது ஒன்றும் இல்லை. நீங்கள் அங்கே பேசுனது எல்லாமே சத்யாவை மீன் பண்ணி பேசுகிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. அப்படியா? சத்யாவையா? ம் ஆமாம். நீங்கள் பேசுனது எல்லாமே சத்யா மீன் பண்ணி தான் பேசுன மாதிரி இருந்துச்சு. சத்யாவை சொல்லி காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே எனக்கு அப்படி தாங்க தோணுச்சு. ஆ, அப்படியெல்லாம் இல்லையே அஞ்சு. இல்லை, எனக்கு தெரியும். நீங்கள் அப்படி தான் பேசுனீங்க. நீ ஏன் அப்படி எடுத்துட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நிஜமா சொல்லுங்க, நீங்கள் அப்படி பேசலன்னு. நிஜமாவே நீங்கள் அப்படி பேசலையா? இல்லை அஞ்சு, நிஜமா நான் அப்படி பேசலை. ஏங்க அப்படிலாம் சொல்கிறீங்க? எனக்கு என்ன, நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு என்ன தெரியாதா என்ன எதுவும்? இப்படிலாம் பேசாதீங்க. ஏன் இதுக்கு சோகமாகுற? ஆமாம், நீங்கள் பேசுனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால தான். நீங்கள் என்ன கல்யாணம் பண்ண போகிறீங்க, ஆனால் நீங்கள் சத்யாவை நினச்சி ஒரு மாதிரி பேசுகிறீங்களா? அதாங்க ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அஞ்சு, ஐயோ, எனக்கு சத்யா மேலே கோபம் உண்டு. அதனால தான் நான் அப்படி எதுவும் பேசியிருப்பேன். மற்றபடி உன் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை. அதை புரிஞ்சுக்கோ. எல்லாம் ஓகே தான், ஆனால் எப்போ பார்த்தாலும் சத்யாவை டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரியே தோணுது எனக்கு. அந்த கோபத்தினால ஏதாவது பேசியிருப்பேன் அஞ்சு. அது உனக்கு பிடிக்கலையா? சொல்லப்போனால் அதாங்க உண்மை. நீங்கள் அப்படி பேசுகிறது பிடிக்கவே இல்லை. கேஷுவலாக எல்லார்ட்டையும் பேசுனா பேசுங்க, இல்லைன்னா யார்கிட்டையும் பேசாமையாவது இருங்க. இனி அப்படியெல்லாம் பேசாதீங்க. எனக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் இன்னும் சத்யாவை மறக்கவே இல்லைல்ல போல அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது. ஏய், யார் சொன்னா? நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் நாளே சொல்லிட்டேன். நான் சத்யாவும் மறந்துட்டேன் அஞ்சு. உன்னை லைஃப்பில் சூப்பராக பார்த்துப்பேன் வச்சுப்பேன் நான் நல்லா சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீ அதையே யோசிச்சுட்டு இருக்குது நல்லா இல்லை தெரியுமா? அந்த பிரச்சனையை விட்டுரு. நான் தான் இவ்வளோ தூரம் சொல்லி நீ என்னை நம்பவே இல்லையா? நம்புகிறேன், நம்பாமலாம் இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி நடந்துக்கிற விதம் எனக்கு அப்படி தோணுதுங்க. நீ ஏன் அப்படி யோசிச்சுக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? சரி சரி, வா கிளம்பலாம். எனக்கு உங்ககிட்ட இப்படி சொல்லணும்னு தோணுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எதுக்காக தப்பாக எடுத்துக்க போகிறேன்? தப்பாலாம் ஒன்றும் எடுத்துக்கல. இனி அந்த மாதிரி உனக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் இனி அது மாதிரி பேச மாட்டேன். சரியா? எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. சரி அஞ்சு, நான் இனிமேல் அப்படி பேசலை. ஓகே? ஆ சரிங்க. சரி வாங்க கிளம்பலாம். ஏ, காஃபியை குடிக்காம எங்கே போகிறது? குடி, கிளம்பலாம். ஆ சரிங்க. லூஸு, இதை நினச்சி போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இனி அப்படி எதுவுமே பேச மாட்டேன். சரியா? ம் சரி. இவன் ஏன் எப்போ பார்த்தாலும் நம்மள ஒரு மாதிரியே பேசுகிறான்? ஷோ, எல்லாம் தான் முடிஞ்சில்ல. திரும்ப திரும்ப எதுக்கு என்னை பற்றியே பேசணும்? ஒரு மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். இவனை எப்படியும் முடிஞ்சு இவன் மூஞ்சிலி முழிக்கக்கூடாதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இவன் எந்த வகையிலையாவது நம்ம முன்னாடி வந்து நின்னுறான். கடவுளே, எதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பாட்டுக்கு தானே பிள்ளைங்களை வச்சுட்டு நான் இருக்கேன். ஆனாலும் எதுக்கு இவன் திரும்ப திரும்ப என் முன்னாடி காட்டுற? ஐயோ. சத்யா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? சத்யா? அர்ஜுன் மாமா கூப்பிடுறாரு. சத்யா ஒன்னதான். ஆ என்ன மாமா? என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? இல்லை, ஒன்றும் இல்லை. சொல்லு சத்யா, என்னாச்சு? யாரு எதுவும் சொன்னாங்களா உனக்கு பொண்ணு பையன் இல்லை அப்படின்னு? ம் அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஏன் எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை மாமா. சொல்லு சத்யா. நீ எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? சத்யா சொல்லு. அர்ஜுன் மாமா, அது ஒன்றும் இல்லை. அந்த விக்கி இன்னைக்கு வீட்டுக்கு வந்தான். அவனா? ஏன் வந்தான்? எதுக்கு இங்க நம்ம வீட்டுக்கு வந்தான்? அஞ்சு கூட குழந்தைய பார்க்கறதுக்காக வந்தான். சரி, குழந்தைய பார்க்க வந்தான். ஏன் நீ எதுக்கு ஃபீல் பண்றப்போ? இல்லை அர்ஜுன் மாமா, அவன் ஒரு மாதிரி என்கிட்ட பேசுகிறான், நடந்துக்கிறான். என்ன நட என்ன நடந்துக்கிட்டான் ஒரு மாதிரி? அவன் பேசுகிறதெல்லாம் ஏதோ ஒரு மாதிரியே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அவன் நார்மலாக தான் பேசுகிறான்.
இருந்தாலும் எனக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரியல. அவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். எந்த வகையிலையாவது மூஞ்சில முழிக்கிற மாதிரி ஆகிடுது. ஷோ, இப்போ இதை நினச்சி தான் ஃபீல் பண்ணியிருக்கியா? வீடு என்ன பண்ணுறது, மூஞ்சிக்கு முழிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சோம். கடைசியில் அருண் அப்பா அஞ்சுக்கு அவனை கல்யாணம் பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணி வச்சுருக்காரு. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? விட்டுரு, இதோட விட்டுரு. அவன் பேசினா பேசட்டும், வந்தால் வரட்டும், போனால் போட்டும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுரு சத்யா. அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள நம்ம வளர்க்க முடியாது. சரியா? அப்படிதான் நானும் இருக்கேன். ஆனாலும் ஒரு கட்டத்தில் இப்படிலாம் பேசுகிறானே வைக்கிறானேன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவன் ஹர்ட் பண்ணுற மாதிரியும் பேசலை, அவன் ஒரு மாதிரி பேசுகிறான். விடு சத்யா, பேசினா பேசட்டும்னு விட்டுரு. எப்படி மாமா பேசினா பேசட்டும்னு இருக்க முடியும்? எனக்கு புரியுது உன்னோட ஃபீலிங் என்ன அப்படின்னு. என்ன பண்ணுறது, அவன்கிட்ட நம்ம திரும்ப சண்டையாக போட முடியாதுல்ல. சரி வா, இப்படி நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். வா போகலாம். ம், சரி. சோனி, ரொம்ப வலிச்சுச்சாடி? ஏன் சித்தி கேட்குறீங்க? சரியான பெயின் தெரியுமா? அந்த நேரத்தில் அம்மா என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஃபோன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோனிக்கு வலி வந்துட்டு, சோனிக்கு வலி வந்துட்டு, சோனிக்கு வலி வந்துட்டு, எவ்வளோ கோவமாக நமக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற வழியை பக்கமா ஒவ்வொரு ஆளுக்கா கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்குன்னா சரியான கோவம். நல்லபடியாக ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணாமல் எப்படியோ பிறந்துட்டான் சித்தி. அப்படியாடி? பரவாயில்லட்டி, நீ தான் அப்படி சொல்கிற. காவியாட்ட கேட்டோன்னு வையி அழ ஆரம்பிச்சிருவா. ஐயோ, அதை எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க, அதெல்லாம் சரியான வழியாச்சே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவாடி. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா இவ? அவளே வழி வந்துட்டுன்னு துடிக்கிறாளாம். நீ என்னடான்னா ஒவ்வொரு ஆளுக்கா ஃபோன் போட்டுட்டு இருக்கியான். ஏக்கா, என்னக்கா நீ? அப்புறம் அவ அப்பாட்டு சொன்னதடி ஏதாவது கார் அனுப்பிச்சு விடுவாவா கூட்டிகிட்டு போகாதுக்கா? அப்போ ஃபோன் பண்ணுறது இல்லையா? அப்புறம் சத்யாட்ட சொல்லாட்டி அவளே ஒரு கோச்சுக்கிற ஆள், அவளுக்கு சொல்லணும். அப்புறம் இவ புருஷனுக்கு சொல்கிறதா சொல்லலையா? அப்புறம் அவருக்கு சொல்லணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஃபோன் போடாமல் அப்புறம் இன்னொன்று சொல்கிற. ஒரு பக்கம் அவளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும்லடி. நமக்குன்னு இன்னொரு ஒரு பேரனோ பேத்தியோ வரப்போகுதுன்னு. அதுக்காக அவ பாவம் இல்லையாக்கா? அவளுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீ நினைக்காம உன் பாட்டுக்கு நீ ஒன்றொன்னா பண்ணிட்டு இருந்தா பாவம் இல்லை அவ? பாவம் தான். இதையும் தான் பார்க்கணும் அதையும் தான் பார்க்கணும். ஏன் சோனி, கஷ்டமா இருந்துச்சடி அம்மா அப்படிலாம் பண்ணது? கஷ்டமா இருக்கிறத விட சரியான கோவமா வந்துச்சு பார்த்துக்க. இதெல்லாம் ஒரு தாயா பேயாங்கிற மாதிரி. அடி பாவி, என்ன அப்படியே நினைச்ச நீ? நான் மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருமே அப்படித்தான் உன்னை நினைச்சிருப்பாங்க. என்னடி சொல்ற? ஆமா, ஒரு பொண்ணு வழியில துடிக்கிறா. இவ என்ன ஆடானா ஒவ்வொரு ஆளுக்கா ஃபோன் பண்ணி கதை விட்டுட்டு இருக்கா அப்படின்னு பேச மாட்டாவ. எல்லாரும் பேசிப்பாவதான். அப்படியாம்மா? ஆமா ஆமா, கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. ச்சே, எனக்கு தான் வாரத்துக்கு தூரம் ஆயிடுச்சு, வரவும் முடியாம போச்சு. 2 நாளுக்கு அப்புறம் தான் வர மாதிரி ஆயிடுச்சுடி. என்னங்க சொல்லவே இல்ல? வாவ், இது யாருக்கு? தம்பி பையலுக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சூப்பரா இருக்குங்க தொட்டில். ஆமா சோனி, தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்படியாங்க? ஆமா, டெய்லி அந்த வழியில போகும்போது இது வாங்கியே ஆகணும்னு நினைப்பேன். சூப்பரா இருக்குங்க. ஆமா சோனி, இன்னைக்கு அந்த வழியில போனீங்கன்னா பார்த்த உடனே வாங்கியாச்சு போ. நிஜமாவே அழகா இருக்குங்க. ஆமா, தம்பி எங்க? அவனை தூக்கிட்டு வா, தொட்டியில போடலாம். உன் மகனுக்காக பார்த்து பார்த்து வாங்கினியாப்பா? ஆமாக்கா, நல்லா இருக்குல்ல இந்த தொட்டில். மேலேயும் பாருங்க விளையாட்டு ஜாமான் தொங்குது. டக்குன்னு அவனை பார்த்து பார்த்து நல்லா கையில பிடிக்க ஆரம்பிப்பான். கலர் கலரா இருக்கு இல்லையா, பார்த்துட்டு அழகா சமத்து போல படுத்திருப்பான். உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்ல, அதுக்காக தான். சூப்பரா இருக்குப்பா. பையனுக்காக தேடி தேடி வாங்கினியாருன்னு. சரி, நானே போயிட்டு அவனை தூக்கிட்டு வரேன். போங்க. நானே நினைச்சேம்மா இது மாதிரி அவனுக்காக வாங்கணும் அப்படின்னு. அவரே வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆமாம்மா, நல்லா இருக்கு, டிசைனாவும் இருக்கு. ஆமா சித்தி, அழகா இருக்கு. தூக்கிட்டே வந்துட்டீங்களாங்க? முழிச்சிட்டு இருந்தானே தூங்கிட்டு இருந்தானாங்க? எல்லாரும் இங்க உட்காந்துருக்கீங்க, அவன் தானா முழிச்சிட்டு சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்கான் சோனி. பாவம் பிள்ளை, நான் போய் நீக்கிட்டு பார்த்தேன் பாரு, வேலை சிரிக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கிருச்சு சோனி அவனுக்கு. ஆமாங்க, எல்லாம் தெரியுது உங்க பிள்ளைக்கு. தொட்டியில போடுவோமா? பார்த்து மெதுவா போடுங்கப்பா. சரிக்கா. நீங்க போட்டுறீங்களா இல்ல நான் வந்து போடவாப்பா? இல்லக்கா, நான் போட்டுறேன்.
சமத்து பிள்ளை பாருடி, அப்பா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அழகா தொட்டில், ஊஞ்சல் தொட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அழகா படுத்துட்டு ஜாலியா இருக்கணும், சரியா? அப்பா உன்னை போடவா? போடுங்க போடுங்க. சோனி பாரு எவ்வளோ அழகா பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கியான்னு. டேய் குட்டி பையன், ஜாலியா இருக்க உனக்கு? உங்க அம்மாக்கு இனிமே அதிகம் வேலை வைக்க மாட்ட போல. ஆமா ஆமா, பாத்தீங்க பாத்தீங்க, நீங்க வேணா பாருங்க. ஒரு 2 days அழகா படுத்துப்பான், அதுக்கப்புறம் சேட்டையை தான் ஆரம்பிப்பான். இல்ல சோனி, நீ வேணா பாரு, சமத்தா விளையாடுவான். எங்கிட்ட விளையாண்டா சரிதான். நைட்டு தூங்கும்போது இதுல போட்டு அவன் பாட்டு தூங்கிட்டு இருப்பான்ல, சூப்பரா இருக்கும்ல. ஆமாங்க, பெட்டும் நல்லா சாஃப்டா தான் இருக்கு. அதுக்காக தான் பிள்ளைக்காக பார்த்து பார்த்து வாங்கணும். சோனி, பேசாம நீயும் இதுல ஏறி படுத்துக்கோடி. பிள்ளையை நீயும் ஒன்னா படுத்துப்பீல்ல. ஏன்க்கா, ஏன் இந்த கொடுமை உங்களுக்கு? கடவுளே, அவ ஏறி படுத்தானே இந்த தொட்டில் உடஞ்சில போயிரும். பாவம் என் பிள்ளை, அவனுக்காக ஆசை ஆசையாக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க நடான்னா அவளை ஏறி படுக்க சொல்றீங்க. மா தாயே, நீ வாட்டுக்கு ஏறி தூங்கிறாதம்மா. எனக்கு அறிவெல்லாம் நிறைய இருக்கு, அப்படியெல்லாம் ஒன்றும் தூங்கிட மாட்டேன், கவலைப்படாதியா. நல்லா இருக்கேடா மாப்பிள்ள, சூப்பரா இருக்குல்ல? அழகா இருக்கு மாமா. நானும் இதுல ஏறி உட்கார்ந்து பார்க்கவா? ஐயோ சோனி, இவனை முதல்ல ஒழுங்கா பாத்துக்கோ. இவன் பாட்டுக்கு ஏறி இதுல உட்கார்ந்தாலும் உட்காந்துருவான். ஏன் தம்பி உட்கார்ந்தா என்ன? ஒன்னும் செய்யாது. டேய், நீயும் தம்பி பைய கூட ஏறி உட்கார்ந்து கூட. அட பாவிகளா, அக்காவும் தம்பியும் சேர்ந்துட்டீங்களா? அவன் ஒரு வெயிட் ஆக்கும். நானும் உட்காரக்கூடாதுன்றீங்க, என் தம்பி உட்காரக்கூடாதுன்றீங்க. நாங்கள் உட்காரது தொட்டில எங்களுக்கு வேணாம், உங்கள் பிள்ளைக்கு மட்டும் வேணுமா தொட்டில்? அடி பாவி, உனக்கே இது நியாயமா இருக்கா? பாத்தீங்களாக்கா உங்க பொண்ணு பேசுறத? குட்டி தம்பி, நீ உட்காரலாம்டா. ஆமா சித்தி, ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கும், பிச்சிரும் பிச்சு உட்காந்தீங்கன்னா. என்ன மாமா, நான் பாவம் இல்லையா? ஐயோ, தொட்டி பார்க்கும்போது அழகா இருக்கு. எனக்கு இதுல படுத்து தூங்கணும் போலயே இருக்கு. அக்கா அக்கா, தம்பி கூட நானும் உட்கார்றேக்கா. ஏங்க, அவனும் ஆசைப்படுறாங்க. ப்ளீஸுங்க, கொஞ்ச நேரம் அதுல உட்கார வைக்கிறீங்களா? சரிடா, வாடா குட்டி தம்பி. அப்புறம் என்ன பண்றது, ஆசைப்படுறியே. சரி மாமா. என்னடா இப்ப ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கு. நானும் குட்டி பையனும் சூப்பரா விளையாட போறோம் மாமா. ஏய் தம்பியை அடிச்சு இடிச்சு போட்டுறதடா.